Hello students, welcome to Kalak Academy. Quality education is our first priority. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் என்ன அப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஜிஎஸ் பேப்பர் 1, நம்ம பேப்பர் 2ன்னு சொல்லுவோம்ல, ஜிஎஸ் பேப்பர் 1. அதில் நம்ம காலாக் அகாடமியோட ப்ரிலிம்ஸ் பேட்ச் இருக்குல்ல, பாங்கன் அப்படிங்கிற ப்ரிலிம்ஸ் பேட்ச், இந்த ப்ரிலிம்ஸ் பேட்ச்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நம்ம கொடுத்த என்னென்ன டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சில கேள்விகள் கேட்டதற்கு ஒரு காரணம் உண்டு. சில கேள்விகளில் இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் பற்றி கேள்வி கேட்டாங்க இல்லையா? இந்த குழந்தை தொழிலாளர் பற்றி ஏன் கேள்வி வந்தது அப்படின்னா, போன வருடம் குழந்தை தொழிலாளர் தினத்தின் போது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2025க்குள்ளே தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார், இலக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை வச்சு இந்த கேள்வி வந்தது. அப்போ அந்த குழந்தை தொழிலாளர் பற்றி கேட்கும்போது நீங்கள் குறிப்புன்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதியிருக்கலாம். ஸ்வச் பாரத் மிஷன் வச்சு ஒரு கேள்வி வந்ததா? ஏன் வந்துச்சு அப்படின்னா, போன வருஷம் அதோட 10வது ஆண்டு கம்ப்ளீட் ஆச்சு. 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க, 10 வருடம் முடிஞ்சது. அதையும் தாண்டி இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விருதும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினதுக்காக 2019 நினைக்கிறேன், அப்போ விருது கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக எழுதியிருந்திருக்கலாம். அதே மாதிரி வஉசி அவர்களை பற்றி கேட்டிருக்கும் போது, அவருக்கு முன்னாடி கப்பல் கம்பெனி தொடங்கினவங்கெல்லாம் பிரிட்டிஷ் எப்படி டார்ச்சர் பண்ணாங்க, அந்த கம்பெனிஸ் என்ன, அதையும் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக எழுதியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் கேள்வி. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு வெவ்வேறு டாப்பிக்லேருந்து ஆன்சர்ஸ் வந்து எடுத்து எழுதியிருந்திருக்கணும். இது எல்லாமே நம்ம வந்து இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வளவலன்னு பேசாமல் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நமது ப்ரூஃப் வீடியோ பாங்கன் ஜிஎஸ் பேட்ச் இருக்குல்ல, அந்த குறிப்புகள்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி என்னென்ன கேள்வி அப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக உள்ளே போய் பார்ப்போம். பாங்கன் பேட்சில் நம்ம என்னென்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், சோஷியல் இஷ்யூஸ். பாலிட்டியோ ஜாகிரஃபியோ சயின்ஸோ நம்ம எடுக்கலை, நம்ம எடுத்தது இந்த டாபிக் மட்டும்தான். சரியா? ஸோ இதிலேருந்து வந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே சொல்லுவேன், ப்ரிலிமினரி தேர்வே நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக மெயின்ஸ் அளவுக்கு படிச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ பாங்கன் பேட்சோட ப்ரைஸ் 1899, தமிழ் பேட்ச் 1333, மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம். கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்கும், காலாக் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமான டவுட் இருந்தது அப்படின்னா, இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இது மெயில் ஐடி. அதே மாதிரி இந்த ப்ரூஃப் வீடியோவை நம்மளோட டெலிகிராமில் போடுறேன். டெலிகிராம் அப்படிங்கிறது காலாக் அகாடமின்னு போய் நீங்கள் டெலிகிராமில் சர்ச் பண்ணிங்கனாலே வரும். ஓகே, நாம் நடத்துனது என்னென்ன அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், யூனிட் 8, யூனிட் 9 சோஷியல் இஷ்யூஸ், அந்த ஐஎன்எம்மில் வரக்கூடிய சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதை வச்சு தான் நம்ம இந்த ப்ரூஃப் வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இதில் முதல் கேள்வி பார்த்துக்கோங்க. 10 மார்க்கில் 4 கேள்விகள் எழுதணும். அதில் முதல் கேள்வி, வங்காளத்தில் மீர் காசிம் மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இடையே நடைபெற்ற போராட்டங்களுக்கான காரணங்களை விவாதி. முதல்ல இவங்க 2 பேருக்கு நடுவில் இணக்கம் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் சின்சுரா. ஸோ நீங்கள் இதை வந்து பேட்டில் ஆஃப் சின்சுராலேருந்து எழுதி பேட்டில் ஆஃப் பக்சார் முடிஞ்சு 1777 வந்து மீர் காசிம் வந்து டெல்லிக்கு ஒதுக்குப்புறமாக கொத்வால் அப்படிங்கிற இடத்துல வறுமையில் பட்டினியில் இறந்து போனார். நீங்கள் அது வரைக்கும் எழுதலாம் இதுக்கான கேள்விக்கான பதிலை. ஸோ இதுக்கான ப்ரூஃப் பார்த்துருவோமா? ஓகே, நீங்கள் எங்கே எழுதலாம் அப்படின்னா, இந்த வேன்சிட்டாட் இருக்கிறதால, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் சின்சுராவில் வந்து மீர் ஜாஃபர் வந்து டச்சுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார், அதனால பிரிட்டிஷ்க்கு அவருக்கும் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த பிரச்சனை பேட்டில் ஆஃப் சின்சுராவில் மீர் காசிம் வந்து பிரிட்டிஷ்க்கு உதவி பண்ணார். அதுக்கப்புறம் வான்சிடாட், நியூ கவர்னர் ஆஃப் கல்கட்டா, agreed to support Mir Qasim's claim after a treaty between Qasim and the company signed in 1760. பிரச்சனைக்கான காரணத்துக்கு முன்னாடி பிரச்சனை எதனால வந்ததுன்னு தெரியணும். இந்த ட்ரீட்டி தான். முதல்ல மீர் காசிமுக்கும் பிரிட்டிஷ்க்கு நடுவில் ஒரு ட்ரீட்டி போட்டாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் சில பகுதிகளை விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில டியூஸ் வந்து வேண்டான்னு சொன்னார். அதை தாண்டி வந்து 5 லட்ச ரூபாய் இவர் கொடுத்தாரு. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மீர் காசிம் வந்து பிரிட்டிஷ்க்கு சில சலுகைகள் வந்து கொடுத்தாரு. இந்த சலுகைகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அண்டர் த ப்ரெஷர் ஆஃப் த கம்பெனி மீர் ஜாஃபர் டிசைட் டு ரிசைன் இன் ஃபேவர் ஆஃப் மீர் காசிம். மீர் ஜாஃபருக்கு பென்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீர் காசிம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு வந்து சில சலுகைகள் கொடுத்தார்ல. எதன் அடிப்படையில் சலுகைகள் கொடுத்தாரு அப்படின்னா, ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸில், வணிகம் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கான சலுகைகள் கொடுத்தாரு. இந்த ட்ரேட் ஆஸ்பெக்ட்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது. யாருக்கு? மீர் காசிமுக்கும் கம்பெனிக்கும். Qasim soon ran into disputes with the company over trade issues as they objected to Qasim's attempt to levy import and export tariff on their goods,
particularly British objected to 9% duty imposed of all foreign traders. இதில் ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இந்த 9% டியூட்டி அப்படிங்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்க்கு வரி விதிக்கணும்னு நினச்சாங்க, பட் எக்ஸாக்டாக இந்த டியூட்டியோட ரேட்டு சொல்லலை. மீர் காசிம் தான் என்ன பண்ணார் அப்படின்னா 9% அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் டியூட்டியாக போட்டார். அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட குட்ஸுக்கு இம்போர்ட் டியூட்டியாக போட்டார். இதில் இந்த பிரிட்டிஷுக்கும் மீர் காசிமுக்கும் பிரச்சனை வந்தோடனே காசிம் வந்து கேபிட்டலை மூர்ஷிதாபாத்லேருந்து மூங்கிருக்கு சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் ராம் நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் டெபுட்டி கவர்னர் ஆஃப் பீகார், இவர் வந்து மீர் காசிம் கீழே வேலை பார்க்குறவர், ஆனால் பிரிட்டிஷ் சப்போர்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மீர் காசிம் வந்து அக்கௌண்ட்டை சப்மிட் பண்ண சொல்கிறாரு, பட் இந்த ராம் நாராயணன் சப்மிட் பண்ணல. இந்த ராம் நாராயணன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டு. இப்போ இந்த 9% டேக்ஸு ராம் நாராயண் அக்கௌண்ட் சப்மிட் பண்ண சொன்னது, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தஸ்தக் அப்படிங்கிற ட்ரேடை வந்து பிரிட்டிஷ் மிஸ்யூஸ் பண்ணாங்க இல்லையா. மிஸ்யூஸ் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இவர் அடுத்த ஒரு முக்கியமான மூவ் எடுத்தார். அது என்ன அப்படின்னா லோக்கல் மர்ச்சன்ட்ஸ்கோட டேக்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தார். பிரிட்டிஷ்க்கு டேக்ஸ் போட்டார், அவங்க கெட்ட மாட்டேன்னு சொன்னோடனே லோக்கல் மர்ச்சன்டோட டேக்ஸை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தார். லோக்கல் மர்ச்சன்ட்டுக்கு டேக்ஸ் ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், பிரிட்டிஷோட குட்ஸ் வந்து சேல் ஆகாது, லோக்கல் மர்ச்சன்டோட குட்ஸ் சேல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிரிட்டிஷ்க்கு இந்த விதத்திலே அவர் குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தார். இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனையாச்சு. இதை தாண்டி மீர் காசிம் வந்து பாட்னாவில் இருக்க கம்பெனியோட ஆஃபீஸர்ஸ் மீது படையெடுக்கிறாரு, அங்கே இருக்கிற யூரோப்பியன்ஸ் வந்து கொள்றாரு. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கத்வா, மூர்ஷிதாபாத், கிரியா, சூத்தி, மூங்கர் இந்த இடங்களில் படையெடுத்து மீர் காசிமை தோற்கடிக்கிறாங்க. கடைசியாக பேட்டில் ஆஃப் பக்சார் வருது. மீர் காசிம் வந்து தப்பிச்சு போய் கொத்வால் அப்படிங்கிற இடத்துல 1777 இறந்து போகிறார். ஓகேங்களா. ஸோ பிரச்சனைக்கான காரணம் அப்படிங்கிறது இதுதான், ட்ரேட் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மீர் காசிம் ஆரம்பத்தில் கொடுத்த சலுகைகளை வந்து கொடுக்க மறுத்தார். ஸோ அப்போ நீங்கள் எங்கேருந்து எழுதியிருந்திருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரீட்டி பெட்வீன் மீர் காசிம் அண்ட் பிரிட்டிஷ் இருக்குல்ல, இங்கேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கணும். இங்கேருந்து எழுத ஆரம்பித்து இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. பட் கொஞ்ச நாளில் இவங்க 2 பேருக்குள்ளேயே ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸில் பிரச்சனை வர ஆரம்பித்தது. ராம் நாராயணனை தோற்கடிச்சார். அதுபோக பீகாரில் பாட்னாவில் இருக்கிற இவங்களோட ஆஃபீஸ் மீது படையெடுக்கிறாரு. அதை தாண்டி லோக்கல் மர்ச்சன்டோட டேக்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. அதே மாதிரி ராம் நாராயண் கிட்ட கணக்கு கேட்டார். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மீர் காசிமுக்கும் பிரிட்டிஷ்க்குமான பிரச்சனையை எடுத்துக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த பிரச்சனையில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து இந்த பாஸ் இருக்குல்ல தஸ்தக், இந்த பாஸை முறைகேடாக பயன்படுத்தி கொள்ளை லாபம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை தெரிஞ்சதுனால தான் கேபிட்டலை மூர்ஷிதாபாத்லேருந்து மூங்கிருக்கும் மாற்றினார். ஓகேங்களா. இது வந்து நம்ம ப்ரிலிம்ஸில் கொடுத்த நோட்ஸு, இதுவே உங்களுக்கு எழுதுறதுக்கு போதுமானதாக தான் இருக்கும். தென் ரெண்டாவது, வஉசியின் சுதேசி முயற்சி பற்றி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் அபவுட் த சுதேசி வென்ச்சூர் ஆஃப் வஉசி. இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா யாருமே எழுதாத ஒரு சில பாயிண்ட்டை நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அதில் இதை 2வது கொஸ்டின் பார்ப்போமா. இப்போ வஉசி அவர்களோட சுதேசி முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது வஉசி அவர்கள் வந்து வந்தே மாதரம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார், அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி இவர் ஆரம்பித்த அமைப்புகள் சுதேசி பிரச்சார சபை, தர்மசங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசி பண்டக சாலை, வேளாண் சங்கம், சென்னை ஜனசங்கம், இது எல்லாத்துலேயுமே இவர் இருந்தார். சில அமைப்புகளை ஒரு உருவாக்கவும் செஞ்சார். ஓகேங்களா. இதை தூத்துக்குடி ஜனசங்கம் அப்படிங்கிற கிளையும் ஏற்படுத்தினார். அப்போ இதை வந்து ஒரு செட் ஆஃப் பாயிண்ட் இவர் வந்து உருவாக்கின நிறுவனங்கள். ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வஉசி அவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கணும்னு நினச்சாரு, பொருளாதார ரீதியாக எதிர்க்கணும்னு நினச்சாரு. அதுக்காக கப்பல் கம்பெனி தொடங்க நினச்சாரு. அதுக்கு முன்னாடி அவர் கப்பல் கம்பெனி ஒரு உத்வேகம் எப்படி கிடைச்சது தெரியுங்களா. இப்போ இவருக்கு முன்னாடி நிறைய பேர் கப்பல் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிரிட்டிஷ் கொடுத்த குடைச்சல். அப்போ இவங்களுக்கு முன்னாடி யாராக இருந்தது அப்படின்னா 1884 கல்கத்தா ஜானகிநாத் உள்நாட்டு நதி போக்குவரத்து கழகம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு நாகப்பட்டினத்தை சேர்ந்த 2-3 பேரும் கப்பல் நடத்திட்டு இருந்தாங்க. இது ஃபுல் நோட்ஸில் இருக்கும், நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இவங்களுக்கு பிரிட்டிஷ் வந்து பிரச்சனை கொடுத்து முடித்த பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அதை வச்சு தான் மெயினாக கப்பல் கம்பெனி தொடங்கணும்னு நினச்சாரு. அப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதியிருக்கணும். நமது சுதேசம் சேமத்தை அடைந்து முன்னாளின் மேலான நிலைமைக்கு வருவதற்கு சகல தொழில்களிலும் வியாபாரங்களிலும் மிக்க லாபத்தை கொடுப்பதான கப்பல் நடத்தும் தொழிலை நாம் கைக்கொள்வதே முக்கிய சாதனம். இந்த வார்த்தையை எழுதிட்டு கப்பல் நிறுவனம் மட்டும் இல்லாமல் பின்னால் சுதேசி நூலாலைகள் உருவாக்கும் எண்ணமும் அவருக்கு இருந்தது. இவை அனைத்தும் பிரிட்டிஷாரை வெளியேற்றுவதற்கான வழிகள் என்றும் வஉசி திட்டமிட்டார். நீங்கள் எடுத்தோடனே ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எழுதாமல் இந்த சுதேசி நூலாலை உருவாக்குற எண்ணம் இருந்தது. இந்த பாயிண்ட்டு
கப்பல் லாபம் கொடுக்குற கப்பல் தொழிலை நம்ம நடத்தணுங்கிற பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி கப்பல் தொழில் நடத்தினவங்கள பிரிட்டிஷ் என்ன தொல்லை கொடுத்தாங்க அப்படிங்கிறத இவர் பார்த்தார்ல, அது உத்வேகமாக அமைஞ்சது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எழுதணும். இதை முடித்து இதை ஷார்ட்டாக எழுதி ஃபைனலாக இவர் சிறைக்கு போகிற வரைக்கும் இருந்தது இல்லையா, அது வரைக்கும் எழுதணும். அதுக்கப்புறமேட்டு சுதேசி முயற்சிகளில் முனைப்பாக இருந்த காலத்தில் இதழ் தொடங்கும் எண்ணம் வந்துச்சு. 1908 சுயராஜ்யம் அப்படிங்கிற பெயரில் பரளி சண்முகசுந்தரம் பிள்ளை ஆசிரியராக கொண்டு தூத்துக்குடியில் இதழ் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டார். பிபின் சந்திரபால் விடுதலை அடையும் நாளில் அந்த இதழை வெளிக்கொணர விரும்பினார். இந்த இதழை கொண்டு வர நேரத்தில் தான் அவர் வந்து கைது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு. அப்போது இதுவும் அவருடைய சுதேசிய முயற்சிகளில் ஒன்று தான், இந்த இதழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதும். அப்போ அவர் தொடங்குற அமைப்பு, அதுக்கப்புறமேட்டு பிரிட்டிஷ் வந்து முன்னாடி இருந்த கப்பல் கம்பெனி கொடுத்த குடைச்சல், அதுக்கப்புறம் இவர் சொன்ன இந்த பாயிண்ட்டு, அதை தாண்டி சுதேசி நூலாலை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருந்தது. அதுக்கப்புறம் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, கடைசியாக சுதேசி அப்படிங்கிற சுதேசி இயக்கத்துக்காக சுயராஜ்யம் அப்படிங்கிற பத்திரிகை. இது எல்லாமே நீங்கள் கன்க்ளூட் பண்ணி எழுதுனீங்கன்னா உண்மையிலே நல்ல மார்க் கிடைக்கும். சரியா? இது நான் ப்ரிலிம்ஸில் கொடுத்த நோட்ஸை வச்சு சொல்கிறேன் இந்த பாயிண்ட் எல்லாம். அடுத்து 3வது கேள்வி பாருங்க. முஸ்லீம் சீர்திருத்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விவரி. நமக்கு வந்து ஐஎன்எம்ல சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் நடத்தியிருப்பேன். அதில் முஸ்லீம் சீர்திருத்த இயக்கத்தை பற்றி சொல்லியிருப்பேன். இதில் நீங்கள் பாயிண்ட் ஏன்னா 10 மார்க் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் பாயிண்ட் வந்து எல்லா இயக்கத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த இயக்கத்தோட கோர் மட்டும் எழுதணும். சரியா? இப்போ வாகாபி இயக்கம்னா அதோட கோர் என்ன, அது தொடங்கினது ஆண்டு, எங்கே தொடங்கினாங்க, அதோட கோர் பிரின்சிபல் என்ன, அப்படி எழுதுனீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்டாக ஒரு 5 இயக்கங்கள் எழுதுனீங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாகாபி இயக்கம், இந்த வாகாபி இயக்கத்தோட கோர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது இஸ்லாத்தின் மீதான மேற்கத்திய தாக்கங்களை விமர்சிக்கிறாரு. உண்மையான இஸ்லாம் மற்றும் அரேபிய கலாச்சாரத்தை மறுசீரமைக்கணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு கோர் பாயிண்ட் இருக்கும்ல, அதை எழுதணும். வாகாபி இயக்கம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு ஃபரைசி இயக்கம். இந்த ஃபரைசி இயக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஜி ஷரியத்துல்லாவால் தொடங்கப்பட்டது 2. 3வது பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா முகமதி இலக்கிய சங்கம். 4வது தியோபந்தி இயக்கம். ஓகேங்களா? இந்த தியோபந்தி இயக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முகமது காசிம் நனோதி மற்றும் ரஷீத் அகமது கங்கோகி இவங்களால் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு அகமதியா இயக்கம், தென் சையத் அகமது கான் மற்றும் அலிகார் பள்ளி, அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய அந்த அலிகார் பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் வரும். இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், சப்ஹெட்டிங்ஸ் அதிகமாக இருந்தால் மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். இந்த சப்ஹெட்டிங்ஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு இயக்கங்களையும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நோக்கம் என்ன, தலைவர் யார், எங்கே தொடங்கினாங்க, எந்த ஆண்டு தொடங்கினாங்க, இதை மட்டும் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு 10 மார்க் அது கவர் ஆகிடும். ஓகே, அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் எழுச்சிக்கான காரணங்களை விவாதி. நம்ம வந்து நீதி கட்சிக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி மஸ்ட் ரீட் அப்படின்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்போம், ஞாபகம் இருக்கா? அந்த பிடிஎஃப் மாதிரி அதுதான் ஒரிஜினல் பிடிஎஃப். அதுலேருந்து தான் எல்லாருமே சோர்ஸ் எடுத்து எழுதுவாங்க. நம்ம அந்த ஒரிஜினலே கொடுத்தாச்சு. அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நீதி கட்சி ஏன் தொடங்கினது அப்படின்னு நிறைய கொடுத்துருப்பாங்க. நீதி கட்சியின் தோற்றம் வந்து நமக்கு தெரியும். சரியா? அதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ப்பனர் அல்லாததை அடக்கி அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்துதல், இது எல்லாமே ஒவ்வொரு காரணம். சரிங்களா? இப்போ பார்ப்பனர் அல்லாதவரை வந்து பார்ப்பனர்கள் வந்து அடக்கி அடிமைப்படுத்தி ஆதிக்கம் செலுத்தினது ஒரு காரணம். இப்போ இதில் என்னென்ன கதைகள் இருந்தது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடைக்கல, அவங்களுக்கு சமூகத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்புமிக்க வேலைகளோ கல்வி நிலையங்களில் இடங்களோ கிடைக்கல, இது ஒரு முக்கியமான காரணம். தென் இந்த ஆங்கிலேயர்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் முதற்கொண்டு முக்கியமான பதவிகளில் எத்தனை சதவீதம் பேர், அவங்க மக்கள் தொகையில் எத்தனை பேர், வேலை வாய்ப்பில் எத்தனை சதவீதம் பேர், இதை கட்டாயம் எழுதணும். ஏன்னா இதுதான் நீதி கட்சி தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு உந்துகோல். இப்போ வந்து 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 10 பேர் பிராமின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இடங்கள் அப்படிங்கிறது அதிகமாக எடுக்கிறாங்க. இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, திராவிடத்தின் மொத்த மக்களில் 3.2% வாழ்ந்து வந்த பார்ப்பனர்கள் 55% பதவிகளையும் 85.6% வாழ்ந்து வந்த பார்ப்பனர் அல்லாதோர் 21.5% பதவிகளையும் எடுத்தாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இந்த காரணத்துக்காக தான் தொடங்கினாங்க. ஓகேங்களா? இது இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன்ல. அதுக்கப்புறம் இப்போ காங்கிரஸ் கட்சி உருவாச்சு. காங்கிரஸ் கட்சியில் எல்லாரும் போய் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் கமிட்டின்னு ஒன்று இருந்துச்சு, சத்தியமூர்த்தி குழுன்னு ஒன்று இருந்துச்சு, ராஜாஜி குழுன்னு ஒன்று இருந்துச்சு, அன்னிபெசன்ட் குழு ஒன்று இருந்துச்சு. இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சியிலையும் இவங்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்கல. அதனால என்ன ஆகுறாங்க, மறுபடியும் வர்றாங்க. அதே நேரத்தில் அன்னிபெசன்டோட தன்னாட்சி இயக்கம் பிராமணர்களுக்கான ஒரு இயக்கமாக வளர்ந்துட்டு வருது. இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு இது தாண்டி 1916 எலெக்ஷன்ஸில்
அன்னி பெசன்ட்டோட தன்னாட்சி இயக்கத்தின் ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போது நம்ம என்னதான் மக்கள்கிட்ட போய் பேசினாலும் நம்ம ஒரு அரசியல் முகமாக அறியப்படலை அப்படின்லாம் தெரிய வருது. இதெல்லாம் வச்சு தான் நீதி கட்சி அப்படிங்கிற அமைப்பு வந்து தொடங்கியிருந்தாங்க. இது நம்ம தெளிவாகவே குறிப்பிட்டிருப்போம், என்னென்ன இருந்துச்சு, என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எழுதியிருந்தீங்கனாலே போதுமானது தான். அடுத்த கேள்வி 15 மார்க் கேள்வி, 4 கொஸ்டின் எழுதணும். ஓகேங்களா? 1937 தேர்தலுக்கு பிறகு மாகாணங்களில் ஏற்படுத்தப்பட்ட காங்கிரஸ் அமைச்சரவை மூலம் இந்திய சமூக அரசியல் தளங்களில் ஏற்பட்ட விளைவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட்டை எத்தனை பேர் எழுதுனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் என்ன சார் பாயிண்ட் இருக்குது, அப்படி என்ன வேலிடான பாயிண்ட்னா அவர் சொல்கிறேன். இந்திய சமூக அரசியல் தளங்கள்னு ஒரு நமக்கு உடனே என்ன தோணும் அப்படின்னா, இப்போ நானே மெயின்ஸ் எழுதுனாலும் இப்படி தான் தோணும். ஃபஸ்ட்டு 37 தேர்தலுக்கு பிறகு அப்படின்னோடனே ராஜாஜி ஆட்சிக்கு வந்தார். ஸோ மதுவிலக்கு, அது வந்து சமூக தளங்களில் ஏற்பட்ட விளைவு. கரெக்டாக, மதுவிலக்கு, ஹிந்தி கட்டாயமாக கொண்டு வரப்பட்டது, அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் காட்டிடுவோமே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹால் ப்ரொஹிபிஷன் ஆக்ட், அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கான கடன் நிவாரண சட்டம், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு டெம்பிள் என்ட்ரி ஆத்தரைசேஷன் அண்ட் இண்டெம்னிட்டி ஆக்ட் வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டை வச்சு பேசணும் மட்டும்னாலே இந்த 4 இது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 5வது என்ன பேசலாம், 1937 தான் காங்கிரஸோட எம்எல்ஏவா தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, ருக்மிணி லட்சுமிபதி. இது சமூக விளைவு தான். சரிங்களா? ஓகே சார், ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொன்னீங்களே சார், அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பிரிவினைக்கு இந்த 1937 தேர்தல் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. நிறைய பேர் இதை எழுதியிருப்பீங்க, எழுதாத மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதினவங்க கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. இப்போ 1936-37 எலெக்ஷன் நடக்குதா, இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஃபெயில்டு டு ஃபார்ம் த கவர்மெண்ட் இன் எனி ப்ராவின்ஸ். இது ஒரு வேலிடான பாயிண்ட். எந்த மாகாணங்கள்லையும் அவங்களால அரசு அமைக்க முடியல. ஒருவேளை இவங்க மாகாணங்களில் பெரும்பான்மையாக இருந்திருந்தாங்க, அரசு அமைச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி ஒட்டுமொத்த ஒன்றிணைந்த இந்தியாவாக இருந்திருக்கக்கூடும். அவங்களால அரசை உருவாக்க முடியல அப்படின்னோடனே இவங்க பெரும்பான்மையாக இருக்கிற மாகாணங்களை தனியாக பிரித்து போக ஆரம்பித்தாங்க. பிரிச்சுட்டு போய் நம்ம வந்து நமக்குன்னு ஒரு நாடை உருவாக்குனா அங்கே நம்ம அரசாட்சி அமைக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இந்த இடத்துல இது அரசியல் தளங்களில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான விளைவு 1937 எலெக்ஷனில். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது, வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறுத்தவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு லாகூர் தீர்மானம் வந்து செப்பரேட் பாகிஸ்தான் அப்படிங்கிறத பேசுவாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்க, காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து 28 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டே ஆஃப் டெலிவரன்ஸ் வந்து முஸ்லீம்ஸ் கொண்டாடினாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சு முஸ்லீம் லீக்கு இடங்கள் கிடைக்காம போனது இந்த இடத்துல ஒரு அரசியல் தளங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய விளைவு. ஸோ இது பின்னாளில் இந்தியா பிளவுபடுறதுக்கே ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகூர் ரெசல்யூஷனே வரும். ஓகேங்களா? லாகூர் ரெசல்யூஷன், பாகிஸ்தான் ரெசல்யூஷன் சொல்லுவோம்ல. அப்போ இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் எழுதியிருக்கக்கூடும். எழுதிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நோட்ஸில் கொடுத்துருக்கிறது தான். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் நேதாஜியின் இந்திய தேசிய படையின் பங்களிப்புகள் குறித்து ஆய்வு செய்து எழுதுக. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து எழுதலாம் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் ஆர்மி உருவாக்குனாங்கல்ல, இதிலிருந்து ரெட் ஃபோர்ட் ட்ரையல் அப்படின்னு ஒன்று நடந்தது, ஞாபகம் இருக்கா? ரெட் ஃபோர்ட் ட்ரையல், 2 ரெட் ஃபோர்ட் ட்ரையல் நடக்கும். நம்ம பேசுறது முதல் ரெட் ஃபோர்ட் ட்ரையல். 2வது ரெட் ஃபோர்ட் ட்ரையல் எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். முதல் ரெட் ஃபோர்ட் ட்ரையல், அதாவது செங்கோட்டையில் வந்து வழக்கு விசாரணை நடந்தது இல்லையா, அதான் ரெட் ஃபோர்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியன் நேஷனல் ஆர்மி தொடங்கப்பட்டதுலேருந்து ரெட் ஃபோர்ட் ட்ரையல் வரைக்கும் நீங்கள் இதுக்கு பாயிண்ட் எழுதலாம். கரெக்டாக? ஏன் ரெட் ஃபோர்ட் ட்ரையல் பேசுகிறோம்? பர்மாலேருந்து உள்ளே வந்தவங்களை பிடிச்சு அவங்கள வந்து தீவிரவாதிகள் மாதிரி, குற்றவாளிகள் மாதிரி அவங்கள வந்து சிறைப்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணை நடந்தது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை தூண்டுச்சு. அது வரைக்கும் நீங்கள் எழுதலாம். அது எல்லாமே நேதாஜியோட பங்கேற்பு தான். ஸோ இந்த இடத்துல இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்போம், நம்மளோட பிடிஎஃப்லேயே இருக்கும். அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்கும். ஓகே, செகண்ட் ஃபேஸ். இந்த செகண்ட் ஃபேஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட கைக்கு போகும். இந்த செகண்ட் ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அங்கே ஒரு ஆர்மியை உருவாக்குனார். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசாங்கம் பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணார். அந்தமானில் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடி ஏற்றினார். இந்த மாதிரி இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணார். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பிரிட்டிஷை வந்து ஆயுத பலத்தால் வெளியேற்றதுக்காக இராணுவப்படை உருவாக்குனார், பெண்கள் பிரிவு உருவாக்குனார். எல்லா நாடுகள்லையும் படை திரட்டி அந்த படைகளை வச்சு ஆங்கிலேயர்களை வெளியேற்றணும்னு நினச்சாரு. இது எல்லாமே நேதாஜியோட பங்களிப்பு தான். இந்த இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அவங்களோட மினிஸ்ட்ரி,
அதுக்கப்புறமேட்டு அங்கே இருந்தவங்க யார் யார், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 1944 பேட்டில் ஆஃப் கொஹிமா நடந்தது. இதை தாண்டி பேட்டில் ஆஃப் கொஹிமாவிலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெட் ஃபோர்ட் ட்ரையல் நடந்தது. இது வரைக்கும் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. ஒத்துழையாமை இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் மக்கள் இயக்கம் என்பதை விவரிக்கவும். இந்த கேள்வியுமே ரொம்ப முக்கியமானது. நம்ம அடிக்கடி ப்ரிலிம்ஸில் நிறைய இதை படிச்சிருப்போம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் த ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் ஆர்கனைஸ்டு அஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் டிஸ்கஸ். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி ரவுலட் சத்தியாகிரகம் நடந்தது. பட் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆர்கனைஸ்டாக நடக்கலை. ஏன்னா முதல்ல ஒரு தேதி சொன்னாங்க, அப்புறம் இன்னொரு தேதியை மாற்றினாங்க. அதிலே மக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. பட் இது வந்து எல்லாருமே ஒரு ஆர்கனைஸ்டாக நடத்தின ஒரு முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இந்தியான்னு ஆரம்பித்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து முக்கியமாக நீங்கள் இதில் என்ன எழுதணும் தெரியுங்களா? போராட்ட வடிவங்கள் வந்து எழுதணும். சும்மா நிறைய வந்து இந்த தேதி அந்த மீட்டிங் அந்த காங்கிரஸ் மீட்டிங்னு சொல்கிறத தாண்டி மூவ்மெண்ட் வாஸ் அப்சர்வ்ட் இன் 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜுமே எழுதணும். இந்த 3 ஸ்டேஜ் எழுதுனீங்கன்னா தான் இது வந்து மக்கள் இயக்கம்னு தெரிய வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த முதல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பட்டங்கள் விட்டு கொடுக்கறது, இது ஒரு மக்கள் இயக்கம் தான். 2வது ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி, கல்லூரி, நீதிமன்றங்கள் இது எல்லாத்தையும் புறக்கணிக்கிறது, இது மக்கள் இயக்கம் தான். 3வது பார்த்தீங்க அப்படின்னா நான் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ், இது ஒரு மக்கள் இயக்கம் தான். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் செய்ய முடியாதுல்ல, இது எல்லாருமே செய்யணும். அப்போது இந்த மூமெண்ட் வந்து 3 கட்டங்களை அனுசரிக்கப்பட்டு இந்த 3 கட்டங்களும் நம்ம வந்து எழுதியிருக்கணும். ஓகே, இது எல்லாமே இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வரும். நம்ம எல்லாம் படித்ததுனால இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாருமே இதுக்கான பதில் எழுதியிருப்பீங்க. அதுக்கப்புறமேட்டு 1765 முதல் 856 வரை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆவுத்தீன் உறவை பகுப்பாய்வு செய்ய. இந்த இடத்துல ஆவுத் அப்படிங்கிறது ஆவாத் அப்படிங்கிற ஒரு இடம். கரெக்டாக? ஆவுத் அப்படிங்கிறது ஆவாத் அப்படிங்கிற ஒரு இடம், அதை தான் கேட்டிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இவங்க கேட்டது 2 பிரிட்டிஷோட பாலிசியை 1765 856 2 பாலிசிஸ் வச்சுருந்தாலே இதுக்கு ஆன்சர் எழுதிடலாம். இந்த பிரிட்டிஷ் பாலிசின்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 7. ஓகேங்களா? 1764 பேட்டில் ஆஃப் பக்சார் இருக்கா? பேட்டில் ஆஃப் பக்சார்லேருந்து அயோத்தியோட ஆவாத்தோட கண்ட்ரோல் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்கிட்ட போயிடுச்சு. நீங்கள் ஷார்ட்டாக இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? பேட்டில் ஆஃப் பக்சார், அதை தொடர்ந்து வரக்கூடிய அலகாபாத் உடன்படிக்கை. இந்த அலகாபாத் உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா the treaty made the Nawab a friend of the company and turned Awadh into a buffer state. ஓகேங்களா? இந்த இடத்துல ஆவாத் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட இணைக்கப்படலை. 1765ல என்னவா இருந்தது? ஒரு இடையீட்டு மண்டலமாக இருந்தது. அப்போ இது என்ன பாலிசியில் வரும் அப்படின்னா பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ். கரெக்டாக? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸில் ஆரம்பிக்கணும். அலகாபாத் உடன்படிக்கையின்படி ஆவாத் மாகாணம் பஃபர் ஸ்டேட்டாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ் 1765. இந்த 1765 தான் இங்கே கொஸ்டினில் கொடுத்த 1765. கரெக்டாக? இந்த 1765 தான் கொஸ்டினில் கொடுத்த 1765. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்? பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸில் ஆரம்பிச்சு, நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு இமேஜஸ் போடுங்க அப்படின்னு. இந்த பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸில் ஆவாத் எப்படிலாம் பாதிக்கப்பட்டது, முதல்ல பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ்னால் என்னென்னு எழுதிருங்க. ஏன்னா இது வந்து எப்படின்னு பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ்னால் ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ வாங்கிட்டு வரோம். அது ஒரு வண்டியில் வச்சு கொண்டு வருவாங்க. அது அந்த வண்டியில் வச்சு கொண்டு வரும்போது அந்த உபகரணத்துக்கு எதுவுமே பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே ஒரு தெர்மோகோல் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தெர்மோகோல் வச்சு அதில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. ஏன்னா வண்டி ஆடும்போது ஷேக் ஆகும்போது அதில் வரக்கூடிய அந்த அதிர்வுகளை வந்து அந்த தெர்மோகோல் தாங்கிக்கும். அந்த தெர்மோகோல் பஃபர் ஸ்டேட்டு. புரிஞ்சதுங்களா? இப்போது பிரிட்டிஷோட பெங்கால் பீகாருக்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து மராத்தியர்கள்லேருந்து வரக்கூடிய பிரச்சனையை ஆவாத் வந்து தாங்கிக்கும். அதனால் ஆவாத் வந்து அங்கே தெர்மோகால் மாதிரி ஆக்ட் ஆகுது, பஃபர் ஸ்டேட்டு. நான் கிளாஸில் இந்த ஒரு டயக்ராம் போட்டு தான் நடத்தியிருப்பேன். மேப்பை காட்டி, கீழே மேப் இருக்குது பட் நான் ஷோ பண்ணல, மேப்பை காட்டி மேப்பில் வந்து ஆவாத் எப்படி பஃபர் ஸ்டேட் ஆக்ட் ஆச்சு, நீங்கள் இந்த மாதிரி சும்மா ரஃபாக ஒரு மேப் போட்டுட்டு இப்படி தான் பஃபர் ஸ்டேட் ஆக்ட் ஆச்சுன்னு எழுதலாம். அப்போது பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸ், சுற்றுவேலி கொள்கைன்னு சொல்லுவோம். 2வது 1856 ஏன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பேன். ஓகே, டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவாதை வந்து இணைச்சிக்கிட்டாங்க 1856. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆவாத் 1856. இதில் 1856 February பிரிட்டிஷ் டூக் த கண்ட்ரோல் ஆஃப் ஆவாஸ் பை டல்ஹௌசிஸ் ஆர்டர். அப்போ
765 856, இந்த 856 தான் கொஸ்டின் இருக்கு. சரியா? இது ரெண்டுமே ஒன்று பாலிசி ஆஃப் ரிங் ஃபென்ஸு, அதுக்கப்புறமேட்டு டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸு, இந்த மாதிரி பாலிசிஸ் எழுதுனீங்கனாலே உங்களுக்கு போதும். மூணுமே நீங்கள் எழுதலாம். பட் நான் வந்து ரெண்டுக்குமே 5-5 மார்க் மாதிரி 2 வருடத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டுமே எழுதுனா போதும்னு சொல்ல வரேன். மூணுமே உங்களுக்கு டைம் இருந்து உங்களால் ஷார்ட்டாக எழுத முடிஞ்சோன்னா சூப்பர். கரெக்டா? ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது மறுபடியும் 10 மார்க் கேள்வி. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்திய சூழலில் கல்வி இடைநிற்றலுக்கான காரணங்களை விளக்கி அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்க. இப்போது கல்வி இடைநிற்றலுக்கான காரணங்களை விளக்கணும், அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். அப்போ மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கான ஸ்கீம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? கல்வி கல்வி கற்க முடியாததற்கான காரணங்கள். ஃபர்ஸ்ட் கல்வி இடைநிற்றலுக்கான காரணம் என்ன? இதில் இன்னொன்று நல்லா எழுதலாம் நீங்கள். இப்போ இந்த NFHS 5 அதுக்கப்புறமேட்டு ரீசன்ட் கவர்மெண்ட் டேட்டா இருக்கும்ல, பாலிசி நோட், அதில் தமிழ்நாட்டோட ட்ராப் அவுட் ரேஷியோ எடுத்து வச்சுக்கோங்க. NPEயில் ட்ராப் அவுட் ரேஷியோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அது வேண்டாம். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரீசன்ட் பாலிசி நோட்டில் ட்ராப் அவுட் ரேட் இருக்கும். இந்த ட்ராப் அவுட் ரேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்திய சூழலுங்கப்போ நம்ம கடைசியாக ஒரு பாயிண்டில் என்ன முடிக்கலாம், இத்தனை இருந்தாலும் தமிழ்நாட்டில் ட்ராப் அவுட் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், 0.2% இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பிரைமரி அப்பர் பிரைமரிக்கெலாம் 100%, அதுக்கப்புறம் போக போக 0.2 அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ராப் அவுட் ரேட்டை தமிழ்நாடு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அப்படின்றது தான். இப்போ இதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கும்போது பாப்புலேஷன், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், சைல்டு லேபர், இந்த 4ஐயுமே ஒவ்வொரு காரணமாக எழுதணும். நான் இதை தான் சொன்னேன், இந்த 4மே வெவ்வேறு டாபிக், இதுலேருந்து தான் நீங்கள் எடுத்து எழுதணும். எழுதிட்டு இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒன்றொன்றும் காரணம்னு சொல்லிட்டோமா. இப்போ பாப்புலேஷன் நம்மளால் தடுக்க முடியாது, ஓகேங்களா. பட் பாவர்ட்டியோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ சைல்டு லேபரோ தடுத்து அவங்கள மறுபடியும் பள்ளிக்கு கொண்டு வரலாம்ல. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானது தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும். அதை தாண்டி பள்ளி மாணவர்களுக்கு நம்ம செயல்படுத்தக்கூடிய பலவிதமான திட்டங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் எழுதலாம். பட் எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமாகவும் எழுதக்கூடாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதணும். அதுக்கு தான் நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், இது ஒன்று. அதாவது நம்ம ட்ராப் அவுட் அப்படிங்கிறது அவங்க பிரைமரின்னு மட்டும் சொல்லலை, அப்பர் பிரைமரின்னு மட்டும் சொல்லலை, செகண்டரியும் ட்ராப் அவுட் நடக்குது இல்லை. நீங்கள் NPEயில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரியில் தான் ட்ராப் அவுட் நிறைய இருக்குது. அப்போது அதை குறைக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் எழுத சொல்லியிருக்கேன். இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற PDF பேஜ் நம்பர் 21 வந்து இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டேட் ஸ்கீமையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, இல்லை நேதாஜி பேரில் இப்போ ஒரு ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க, அதையும் எழுதுங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங், ரக்ஷா, இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த ட்ராப் அவுட் அப்படின்னு நம்ம பேசும்போது சைல்ட் லேபர் இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. ஒரு பெண் வந்து நல்லா படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து அந்த பெண்ணை வந்து துன்புறுத்துற மாதிரி நடவடிக்கைகள் நடக்கும்ல, இதை குறைக்கிறதுக்கு இந்த ரக்ஷா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்கை வந்து நமக்கு வந்து சமக்ரா சிக்ஷா இருக்குல்ல, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம், அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த ரக்ஷா அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்டாக எழுதலாம். இது வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இந்த ஸ்கீமு. அடுத்து உலகின் திறன் தலைநகரமாக இந்தியா மாறி வருகிறது, இந்த இலக்கை அடைவதற்கு எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கைகள் பற்றி விரிவாக கூறுவோம். ஓகேங்களா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து நீங்கள் எடுத்தோடனே ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனீங்களான்னு பாருங்கள். மேபி என்னோட பாயிண்டில் தவறு கூட இருக்கலாம், தவறு இருந்தால் திருத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு, இப்போ உலகின் திறன் தலைநகரமாக இந்தியா மாறி வருது, இந்த இலக்கை அடைவதற்கு ஏன் வந்து இந்தியா ஸ்கில் கேபிட்டல் மாறுது அப்படின்னா 2 விஷயம் நமக்கு வேணும். ஒன்று ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறது, 2வது அதிகமான நபர்கள் ஸ்கில் ட்ரைனிங் எடுக்கிறது. நம்ம எப்போ ஒரு விஷயத்தை கேபிட்டல்னு சொல்லுவோம், அது வந்து அந்த இடத்துல அதிகமாக உற்பத்தி ஆகும்போது. கரெக்டாக? இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை என்ன, அவங்களோட டெமோக்ராஃபி டிவைடன் எடுத்து பாருங்க. அப்போ நம்ம நாட்டில் 2005-6 2055-56 வரைக்கும் நம்ம இதில் பணியாளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க. தட் மீன்ஸ் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அதில் நிறைய பேர் வேலை வாங்கக்கூடிய வயதில் இருக்காங்க. அதனால இந்தியா கட்டாயம் உலகின் திறன் தலைநகரமாக மாறுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதலாம், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கீம் கொடுத்தோன்னு எழுதலாம்ல. இது நான் சொல்கிற பாயிண்ட் நிறைய பேருக்கு ஒத்துக்க முடியுதுங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து டெமோக்ராஃபிக் டிவிடெண்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் எழுதி இத்தனை மக்கள் இருக்காங்க, ஏன்னா 50 பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கும் 5000 பேருக்கு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. 50 பேருக்கு கொடுக்கும்போது 40 பேருக்கு வரும், 5000 பேருக்கு கொடுக்கும்போது 4000 பேருக்கு வரும்ல. அப்போ 4000 பேர் இருந்தால் தானே நம்ம கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம், அதுவும் வேலை பார்க்குற வயசில் இருக்க மக்கள் அதிகம். அப்படி இருக்கிறப்ப நிறைய பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கலாம்.
ஏன்னா அந்தளவுக்கு நம்மகிட்ட பணியாளர் இருக்காங்கன்னு முதல் ஒரு பாயிண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுக்கு என்ன ஸ்கீம் இருக்குது, இது எல்லாமே எழுதலாம். ட்ரைசம்லேருந்து எழுதலாம். நீங்கள் முதல்ல வந்துச்சுல ட்ரைசம், ஐஆர்டிபி எல்லா ஸ்கீமும் எழுதலாம். நான் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன், அதை ரொம்ப பழமையாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன். இந்த நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஒரு ரொம்ப முக்கியமான பங்கு. இதை நீங்கள் எழுதியிருந்திருக்கலாம். அதை தாண்டி பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, இது வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷனுக்குள்ளேயே வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் கேரியர் சர்வீஸ். இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் அப்படிங்கிறது அன்எம்ப்ளாய்டு பர்சன்ஸையும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறவங்களையும் மீட் பண்ண வைக்கிறது. பட் இதுலேயுமே ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பை தாண்டி திறன் மேம்பாடு யாராவது கொடுத்தீங்கன்னா இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன், இதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அதுவும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் இருக்குல்ல, அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீமு, இதுவும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தான், ஸ்கில்டு மேன் பவர் கொடுக்கறதுக்கு தான். இது எல்லாமே நம்மளால் எழுத முடியும். கரெக்டாக? கடைசியாக இதை நீங்கள் எப்படி முடிக்கணும்னா 1 டிசம்பர் 2025 பிஐபி டேட்டா. இந்த 1 டிசம்பர் 2025 பிஐபி டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பெண்களுக்கு வந்து ஏஐ கேரியர் ஃபார் உமன் அது சம்மந்தமாக சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரை ஆரம்பிக்கிறத விட அதை முடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் மார்க்ஸ் நிறைய கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 13 சுகாதாரம் தொடர்பான சமூக நல கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்கினை தெளிவுபடுத்துக. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு நம்ம நிறைய சொல்லலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இருக்குல்ல, எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி, எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை மத்திய தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனம் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு நிறுவனத்துக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க என்ஜிஓஸ் மூலமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யூனிட் 9ல் ஹெல்த் சிஸ்டம் நடத்தும் போது இதை சொல்லியிருப்பேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருமுன் காப்போம் ஸ்கீம் இருக்குல்ல, அதில் முன்னாடி என்ஜிஓஸ் தான் மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடத்துகிறாங்களா, கவர்மெண்ட்டும் என்ஜிஓஸும் டைப் பண்ணி தான் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கிராமங்கள்லாம் அதை பார்த்துருப்பீங்க. சரி, இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சமூக நல வாரியம் இருக்குல்ல, சமூக நல வாரியத்தோடு இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்களை என்ஜிஓஸ் வந்து செயல்படுத்துகிறாங்க. இதையும் எழுதலாம். இதை தாண்டி நானே பேசிட்டு இருக்கேன் பாருங்கள், இதை தாண்டி எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளின்னு ஒரு ஸ்கீம் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க, செப்டம்பர் 2023. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுகாதாரம் தூய்மை தொடர்பான விஷயங்களில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தான் செயல்படுது. இதில் பாருங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் இணைந்து தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஸ்கீம் வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமு, வருமுன் காப்போம் திட்டம், அதுக்கப்புறமேட்டு இந்த கண் சிகிச்சை இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் இருக்கு இல்லையா, இது, அதுக்கப்புறம் சமூக நல வாரியம், எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி, இது எல்லாமே எழுதலாம். அதை தாண்டி ராஷ்ட்ரிய கரிமா அபியான் அப்படின்னு ஒன்று, இது வந்து நம்ம தூய்மை, அதாவது சுகாதாரத்தில் எக்ஸாக்டாக சொல்ல முடியலன்னா கூட இது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக வரும். எப்படி அப்படின்னா இந்த கையால் துப்புரவு செய்யும் பழக்கத்தை ஒழிக்கவும் கையால் துப்புரவு செய்பவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் ஒரு தேசிய பிரச்சாரம். அப்போ இது வந்து கிட்டத்தட்ட இந்த கையால் துப்புரவு பணி செய்கிறவங்களுக்கான சுகாதாரம் தொடர்பாக தானே இது பேசுது. இதில் இந்த முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் என்ஜிஓஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க. ஓகேங்களா? சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், சபாய் கராம்சாரி அந்தோலன், ராஷ்ட்ரிய கர்மா அபியான், சுலப் இன்டர்நேஷனல் போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை கையால் துப்புரவு செய்பவர்களை அடையாளம் காணவும் அவர்களின் மறுவாழ்வுக்காகவும் இணைந்துள்ளது. அப்போ இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவங்களுடைய சுகாதாரத்துக்காகவும் செயல்படுறாங்கல்ல, அப்போ ராஷ்ட்ரிய கரிமா அபியான் எழுதியிருக்கலாம்ல. ஸோ நம்மகிட்ட இப்போ 5 ஸ்கீம் வந்துருச்சு. 5 ஸ்கீம் எழுதினீங்கன்னா மார்க் வந்துட போகுது. அடுத்து தேசிய சுகாதார கொள்கையின் இலக்குகளை விளக்கி அக்கொள்கையில் குறிப்பிட்டுள்ள தேசிய சுகாதார திட்டங்களை பட்டியலிடும். போன வாரம் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் நடத்தினா, சரி பாவர்ட்டியோ பாப்புலேஷன் நடத்திருப்பேன். பாப்புலேஷனில் இது வந்திருக்கு, தேசிய சுகாதார கொள்கை. சனிக்கிழமை கூட கொஸ்டின் பேப்பரில் 1983, 2002, 2017 இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தவன் ஞாபகம் இருக்கா? நிறைய பேருக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்த பாலிசி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். எஸ், அதுக்கு முன்னாடி வந்த பாலிசி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க, கோல்ஸ்ன்னு கேட்டாங்களா, கோல்ஸ் இந்த இருக்குது. அதுலேயும் 2025, 2025 முடிகிற மாதிரி கோலு, இது எல்லாத்தையும் எடுத்து நறுக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அடுத்த டேட்டா என்ன கேட்டிருக்காங்க, ஸோ கோல்ஸை சொல்லியாச்சு. கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தேசிய சுகாதார திட்டங்களை பற்றி சொல்லுங்கன்றாங்கல்ல, அதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோமா? ஓகே, ஸ்வச் பாரத் அபியான் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு
யாத்ரி சுரக்ஷா குறிப்பிட்டிருக்காங்க, நிர்பயா நரி குறிப்பிட்டிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பொல்யூஷன், சேஃப்டி ஒர்க் பிளேஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டொபாக்கோ, ஆல்கஹால் அண்ட் சப்ஸ்டன்ட் அப்யூஸு, பேலன்ஸ்டு ஹெல்தி டயட்ஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸு, இந்த எல்லாமே இந்த பாலிசியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரையாரிட்டி அடிப்படையில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சா? ஸோ இதுக்கு தேவையானது அப்படியே நோட்ஸில் இருக்கும், இதை நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து, இந்த காவல்துறையின் அத்துமீறல்களை எந்த வழிகளில் கட்டுப்படுத்தலாம் மற்றும் ஒழுங்குபடுத்தலாம்? மக்களையும் சூழ்நிலைகளையும் மிகவும் மனிதாபிமான அணுகுமுறையில் கையாள காவல்துறைக்கு எந்த வகையான பயிற்சிகள் தேவை? பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கீங்க, தெரியும். அதனால் எதையும் மறைக்க முடியாது. யூனிட் 9ல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நடத்தும் போது காவல் ஆணையம்னு ஒரு ஸ்கீம் நடத்தியிருப்போம். யோசிச்சு பாருங்கள். இந்த காவல் ஆணையம் இருக்குல்ல, இந்த காவல் ஆணையம் நடத்தும் போது நம்ம ஸ்டூடெண்டாக ஒருத்தர் டவுட் கேட்டீங்க, காவல் ஆணையம் ஏன் தேவை அப்படின்னு கேட்டிங்களா? அப்போ நான் காவல் ஆணையத்துக்கு தேவைக்கான காரணங்களை சொல்லி, லாக்அப் டெத் ஏன் நடக்குது, காவலர்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குது, ஏன் வாரத்தில் ஒரு நாள் லீவ் அவங்களுக்கு கொடுக்கப்படலை, அதே மாதிரி காவலர்கள், நான் இதையும் சொல்லியிருந்தேன். இப்போ காவலர்கள் ஒருத்தர் டியூட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா தங்குறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ நல்ல இடம் கிடையாது. நம்மளே அதை கண்கூட பார்க்குறோம். மரத்தடியிலையும் வேனில் வெக்கையிலையும் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒதுங்கிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, அடிப்படை தேவைகள் இல்லாததுனால அவங்க ஒரு விதமான மன அழுத்தத்தில் இருக்காங்க. குடும்பத்தினரோட நேரம் செலவிட முடியல. இது எல்லாத்தையுமே நம்ம பேசியிருப்போம், ரெக்கார்டட் வீடியோவில் இருக்குது, எடுத்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எழுதியிருக்கலாம். இதை தாண்டி எந்த வழிகளில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எழுதலாம் தெரியுங்களா? காவல் ஆணையங்கள் முறையாக செயல்படணும். அடுத்த கேள்வி இந்த இருக்கு இல்லையா, எந்த வழிகளில் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு காவல் ஆணையங்கள் முறையாக செயல்படணும். ஏன்னா காவல் ஆணையத்தில் தான் அந்த காவல் ஆணைய தலைவர் வந்து எல்லா காவலர்கிட்டையும் போய் கேட்பார், உங்களுக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறத இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வாரத்தில் ஒரு நாள் லீவு இந்த மாதிரி இதெல்லாம் செயல்படுத்தலாம்ல. ஸோ அப்போ அதை வந்து காவல் ஆணையங்கள் முறைப்படுத்தப்படணும். இப்போ காவல் ஆணையங்கள் முறைப்படுத்தப்பட்டாலே சரியாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ இந்த இடத்துல மனிதாபிமான அணுகுமுறையில் கையாளுறதுக்கு காவல்துறைக்கு எந்த வகையான பயிற்சிகள் தேவை அப்படிங்கிறதுக்கு பயிற்சிகள் தாண்டி அவங்களுக்கு வந்து மனோரீதியான ஆலோசனை கொடுக்கலாம், குடும்பத்தினரோட நேரங்கள் செலவழிய வைக்கலாம். இதெல்லாமே நம்ம ஓனாக எழுதுறது. இதை தாண்டி பயிற்சிகள்ங்கிறத தாண்டி அவங்களை உத்வேகப்படுத்துறதுக்காக நம்ம இதையும் பேசியிருந்தோம். காவல் நிலையங்களோட தரவரிசை, இதில் குற்றப்பதிவேடுகளை பராமரிக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்களுக்கும் இவங்களுக்குமான உறவு முறை, இது எல்லாமே சொல்லியிருந்தோமா? அப்போது நம்ம அவங்களுக்கு ப்ராப்பராக அவார்ட்ஸ் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு பொறுப்புணர்வையும் அதிகப்படுத்தும் இல்லையா? ஆக்சுவலாக இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்கலனா கூட ஒரு 30% கொடுக்கும்ல. அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டினை மற்ற கொஸ்டின் எதையும் எழுத முடியலனா கூட கடைசியாக தான் இதை எழுதணும். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மார்க் கொஸ்டின். ஊரக சுகாதாரம் குறித்த தூய்மை இந்தியா திட்டத்தின் சாதனைகள் மற்றும் சவால்கள் இன்னைக்கு தான் நடத்தியிருக்கேன். அதே மாதிரி தூய்மை இந்தியா திட்டம் ஊர சுகாதாரம்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது தெரியுங்களா? பாலிசி நோட்டு. நான் வந்து இந்த சுகாதாரம் பற்றி 2 இடத்துல நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று சானிடேஷன் அப்படிங்கிற நோட்ஸு, இன்னொன்று வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது. இன்றைக்கி பாவர்ட்டி தான் நடத்தியிருக்கேன். இது வந்து சானிடேஷனில் நான் கொடுத்த நோட்ஸு. தூய்மை பாரத இயக்கம் ஊரகம், சரியா? பேஜ் நம்பர் 2லே இருக்கும். அதை தான் இவங்க கேட்கவே செஞ்சுருக்காங்க. ஊரக சுகாதாரம் கொடுத்த தூய்மை இந்தியா இயக்கம், இது அப்படியே நீங்கள் எழுதினாலே போதும். சரியா? பாலிசி நோட்டில் இருக்கிற விஷயங்கள் நானே கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 2ல். இதை தாண்டி இந்த ஊரக சுகாதார இயக்கத்தில் 2 ஃபேஸ் உண்டு, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. அதே மாதிரி இந்த நகர்ப்புற சுகாதார இயக்கத்துலேயும் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 இருக்குது. இதில் என்னென்னலாம் செயல்படுத்தியிருக்கோம், என்னென்னலாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை கிராமங்கள் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீயாக அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி காலையில் தான் நடத்தினேன். சரியா? இது வந்து பழைய நோட்ஸ்லாம் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் பாலிசி நோட் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு போதுங்க. ஏன்னா இது பாலிசி நோட் தான், நானே கட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் உங்கள் நோட்ஸில். அடுத்த கேள்வி இதான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த ஊரக சுகாதாரம் இருக்குல்ல, சுகாதார இயக்கம் கேட்குறாங்கல்ல, இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிச்சுட்டு இப்போ அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரீசன்ட்லி ஸ்வச் பாரத் மிஷன் மார்க் இட்ஸ் 10th anniversary ஆன் 2nd October 2024. ஸோ இந்த 2nd October 2024 டேட்டா 2019 இந்த தூய்மை பாரத இயக்கத்தை செயல்படுத்தினதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டது. அதையும் நீங்கள் எழுதி கன்க்ளூட் பண்ணிங்கன்னா இதில் ஃபுல் மார்க் வரும். ஓகே, அடுத்த கேள்வி. ஆண் கல்வி போல் பெண் கல்வி முக்கியமல்ல என்கிற கலாச்சார நம்பிக்கை பெண் குழந்தை தொழிலாளர் முறையை வளர்க்கிறது. இதுபோல் உள்ள கலாச்சார நம்பிக்கையை அளிப்பதற்கு அரசாங்க நடவடிக்கையை மதிப்பீடு செய்க. ஓகேங்களா? முதல்ல அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா,
ஆண் கல்வி போல் பெண் கல்வி முக்கியமில்லை என்கிற கலாச்சார நம்பிக்கையை பெண் குழந்தை தொழிலாளர் முறை வளர்க்குது. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அவங்க என்ன கேட்டாங்க, இத்தகைய கலாச்சார நம்பிக்கை அளிப்பு இருக்குது, அதாவது பெண் கல்வியை ஊக்குவிக்கிறதுக்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்னென்ன. உமன் எம்பவர்மெண்ட்னே ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதில் ஃபுல்லாக இதுக்கான பதில் தான் இருக்கும். வேணால் தாராளமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் M.K. Stalin on Tuesday said it would be ensured that தமிழ்நாடு இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சைல்ட் லேபர் பை 2025 சொன்னது ஜூன் 12, 2024. இதை வச்சு தான் குழந்தை தொழிலாளர் பற்றி 2 கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த டேட்டாவை 2 கொஸ்டினுமே நீங்கள் எழுதலாம் தாராளமாக, அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஜிடிஐ எழுதலாம், ஜிடிஐ பற்றி டேட்டா எழுதலாம். அதை தாண்டி இப்போ இந்த இடத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்குமான கல்வி அறிவு இருக்குல்லையே, அது இது NFHS 5 டேட்டா, NFHS 5 டேட்டா. ஸோ அப்போ இந்த NFHS 5 டேட்டா வச்சு எழுதலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகிற சில்ட்ரன் யார் யார், இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம், NFHS டேட்டா. இந்த கேள்விக்கு முதல்ல நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வச்சு எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு உமன் லிட்ரேச்சரை பற்றி இப்போ ரீசன்ட் டேட்டா எல்லாமே எழுதுங்க. உமன் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் எழுதலாம். சரியா, உமன் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் இந்த ஒன்றே போதுமானது. ஏன்னா இந்த கேள்வியாக தானே கேட்டிருக்காங்க, பெண் கல்விக்கான திட்டங்கள் என்ன, அவ்வளோதானே. டிஜிட்டல் ஜெண்டர் அட்லஸ், நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், இது ஏற்கனவே அங்கே பார்த்துருந்தோம். பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தென் இந்திரா காந்தி ஸ்காலர்ஷிப் ஃபார் சிங்கிள் கேர்ள் சைல்டு, தென் லேர்னிங், அதுக்கப்புறமேட்டு இந்த பாதசாலா அப்படின்னு ஒன்று இருக்குது, இது எல்லாமே நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நேஷனல் சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் ஸ்கீம் கொண்டு வந்துட்டு அதில் பெண் கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு எழுதிக்கலாம். பென்சில் போர்ட்டல், ஓகே. இண்டஸ் ப்ராஜெக்ட், இண்டஸ் இண்டோ யூஎஸ் சைல்ட் லேபர், இது 2வது கொஸ்டினுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தின் பல முன்முயற்சிகளுக்கு பிறகும் குழந்தை தொழிலாளர் பிரச்சனை ஏன் தொடர்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்யுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பென்சிலு இண்டஸ் இது எல்லாமே குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு தான். இது எல்லாமே நம்ம அந்த கொஸ்டின் எழுதியிருப்போம். அந்த கொஸ்டினை எழுதிட்டு ஃபைனலாக இந்த கேள்வி என்ன அப்படின்னா, குழந்தை தொழிலாளர் பிரச்சனை ஏன் தொடர்கிறது. அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் ஏன் இதை எழுதுகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை சேர்க்கணும், மக்கள் தொகை வறுமை. இந்த கொஸ்டினை முதல்ல நீங்கள் மக்கள் தொகை வறுமையை வச்சு ஆரம்பிங்க. ஏன்னா குழந்தை தொழிலாளர் முறைக்கு அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, அப்படி இருந்தும் அதை ஏன் நீக்க முடியல அப்படின்னா மக்கள் தொகை வறுமை முக்கிய காரணங்களாக இருக்குது. நான் மக்கள் தொகை பற்றி சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மக்கள் அவங்களோட வறுமையின் காரணமாக அதிகமான குழந்தையை பெற்றுக்கிறாங்க, இன்னும் மக்கள் தொகை அதிகப்படுத்துவாங்க. இதில் 2 குழந்தை இருந்தால் 2 குழந்தைய வேலைக்கு போய் 50 ரூபா சம்பாதிக்காங்க, இப்போ 10 குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வறுமையும் மக்கள் தொகையும் ஒன்னோட ஒன்று இன்ரிலேட்டடாக இருக்கும். அப்போ இது என்ன ஆட்டோமேட்டிக்காக குழந்தை தொழிலாளர் முறையை ஊக்குவிக்கும். ஸோ நம்ம எடுத்தோன்னே அரசாங்கத்தை தப்பு சொல்ல முடியாது. அப்போ இதை எழுதிக்கணும் நீங்கள், மக்கள் தொகை வறுமை. இப்போ ரீசெண்டாக கிளாஸில் சொல்லியிருப்போம். இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சேலஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். NCPCR இருக்குல்ல, இதோட சேலஞ்சஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு. அதை தாண்டி சேலஞ்சஸ் அசோசியேட்டட் வித் டிஜிட்டல் லிட்ரஸி. இப்போது குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்வி கொடுக்கணும். அதில் அவங்க கல்வி கொடுக்கறதுக்கு என்னென்ன முரண்பாடுகள் இருக்குது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் கொண்டு வராங்க, எல்லாம் கொண்டு வராங்கல்ல. ஒவ்வொரு சட்டத்திலையும் குழந்தை தொழிலாளருக்கு ஒவ்வொரு வயது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை நான் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். முதல்ல அதை ஒழிக்கணும் அப்படின்னா அதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வயதே ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று கொடுத்துருக்கும் போது அதை எப்படி முறையாக ஒழிக்க முடியும், அதையும் இங்கே பேசணும். அதே மாதிரி டிஜிட்டல் லிட்ரஸி கொடுக்கும்போது அதை எல்லாராலையும் அக்சஸ் பண்ணிக்க முடியலை, எல்லாராலையும் ஸ்கூலுக்கு போக முடியல. ஸோ சைல்ட் லேபரை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல பாவர்ட்டியை ஒழிக்கணும், ஒழிச்சா தான் சைல்ட் லேபர் ஒழியும். தமிழ்நாட்டில் நம்ம நிறைய ஸ்கீம்ஸை பற்றி பேசலாம். பேசும்போதுமே என்ன சொல்ல முடியும், தமிழ்நாட்டில் இருக்க ட்ராப் அவுட் ரேட்டை பேசிட்டு இந்த ட்ராப் அவுட் ரேட்டில் வந்தவங்களாம் சைல்ட் லேபராக மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, மிஷன் சக்தி திட்டத்தின் நோக்கங்கள் மற்றும் துணை திட்டங்களை முன்னிலைப்படுத்து. இது அப்படியே எக்ஸாக்டாக நோட்ஸ்லேயே இருக்கும். மிஷன் சக்தி இன்டகிரேட்டட் உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த மிஷன் சக்தி அப்படிங்கிறது ஒரு அம்பர்லா ஸ்கீம், குடை திட்டம். ஏன்னா இதில் 2 கூறுகள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சம்பல், நீங்கள் இந்த கோட்வேர்ட் போட்டிருந்தாலே மார்க் உண்டு. சம்பல் இது பெண்களின் பாதுகாப்புக்காக. இது என்னென்ன வரும், ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப்லைன் நம்பர், பெண்கள் உதவி என்ன உலகளாவிய மயமாக்குதல், பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ,
நாரி அதாலத் இது வந்து மிஷன் சக்தியோட ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சமர்த்தியா, இதில் உஜ்வாலா, ஸ்வதார் கிரேக்கு, பணிபுரியும் பெண்கள் விடுதி, பாலின பட்ஜெட்டு, பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, தேசிய குழந்தைகள் காப்பீட்டுறோம். ஒன்னொன்றுக்கு 2 பாயிண்ட் எழுதுனீங்கனாலே போதும், பேப்பரே ஃபில் ஆகிடும். சரியா? இதில் எக்ஸ்ட்ரா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நோட்ஸே கொடுத்துருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு வேணால் காட்டுறேன். இந்த இடத்துல குறுகிய கால தங்கும் இல்லம் ஸ்வதார் கிரேக்குன்னு கொடுத்துருக்கோம்ல, அது வந்து இந்த இருக்கு இல்லையா, ஸ்வதார் கிரே. இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் நம்மளே நோட்ஸ் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் படித்து எழுதுனீங்கனாலே போதுமானதான். இதுக்கப்புறம் வரது எல்லாமே எத்திக்ஸு. நம்ம எத்திக்ஸ் வந்து எடுக்கிறது இல்லை, இப்போ வரைக்கும் எடுக்கல. ஏன்னா நம்ம எடுத்தது ஹிஸ்ட்ரி, INM, யூனிட் 8, யூனிட் 9 சோஷியல் இஷ்யூஸ் தான். இதில் வந்து இந்த ஒரே ஒரு இது வேணால் பார்க்கலாம். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள வாய்மை குறித்த கருத்துக்களை வெளிக்கொணர்க. இந்த வாய்மை குறித்த கருத்துக்கள் வந்து திருக்குறளில் என்ன இருக்குது அப்படின்னா, வாய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்குது. அந்த அதிகாரத்தை நம்ம முழுசாகவே நடத்தி கொடுத்துருக்கோம். இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற குறளை நீங்கள் எழுதினாலே போதும். திருக்குறளில் இருக்கிற வாய்மை குறித்த கருத்துக்களே இதுதான். இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வாய்மை குறித்த கருத்துக்களை அந்த குறளை வச்சு எழுதினாலே போதுமானது தான். இதுவே நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாங்கன் பேட்சில் நம்ம கொடுத்த டேட்டாஸ். ஓகேங்களா? நம்மளுடைய பாங்கன் பேட்சில் நம்ம என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதை தான் இப்போ நான் காட்டியிருக்கேன். இது வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னை மாதிரி சக நண்பர்கள் எல்லாருமே நடத்தியிருப்போம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பேட்சில் இருக்குது, ப்ரிலிம்ஸில் வந்து இது பெரும்பாலும் கவர் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் என் தரப்புலேருந்து என்னுடைய மாணவர்களுக்கு நம்மளும் இதை நடத்தியிருக்கோம். நீங்கள் இதை படிச்சிருந்தீங்கன்னா இப்படி எழுதியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஊக்கமும் கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணுறது. நான் மட்டும் பண்ணியிருக்கேன், வேறு யாரும் பண்ணலை அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம இதை பண்ணலை. என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய தரப்புலேருந்து நான் ஒரு ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கணும். அதாவது இவர்கிட்ட படிச்சுட்ருக்குறோம், இதெல்லாமே கரெக்டாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஊக்கமும். ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும் போதே மெயின்ஸுக்கு படிக்க வச்சுருக்காரு. ஸோ அப்போ இனிமேல் நம்ம பாலிட்டி அந்த பேட்செலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ் பேப்பர் கவர் ஆகிடும். ஓகேங்களா? நான் இப்போ கொடுத்த எல்லாமே என்னோட நோட்ஸில் இருக்குது. இதை வந்து எங்கேயும் மறைக்க முடியாது. நான் இல்லாத கொண்டு வந்து புதுசாக அட்டாச் பண்ணி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி இது எல்லாமே கொடுத்த நோட்ஸு. அப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த பேஜில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து முழுக்க என்னுடைய மாணவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்டதான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ரூஃப் வீடியோ போட்டாலே கீழே வந்து ஒரு 2-3 நெகட்டிவ் கமெண்ட் வந்துடும். அது எல்லாருக்குமே வர்றது இயற்கை தான். என்ன மாதிரி சக நண்பர்கள் எல்லாருக்குமே வரதான் செய்யும். பட் அந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்கும் நான் இந்த உதாரணத்தை சொல்லிக்கிறேன். சரியா? காலக் அகாடமியோட பாங்கன் பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. இந்த பாங்கன் பேட்சில் ஹிஸ்ட்ரி, INM, யூனிட் 8, யூனிட் 9 சோஷியல் இஷ்யூஸ், முக்கியமாக சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி எலாபரேட்டடாக எடுத்திருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு சிலபஸ் மாறினாலும் புக்ஸ் மாறினாலும் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், வேறு எதுவுமே ஆட் பண்ண முடியாது. சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்களை பற்றி அதிகமான டேட்டா கொடுக்கலாம். காலக் அகாடமியோட ஆப் இது தான். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இது நம்மளுடைய மொபைல் நம்பர் 9597196557. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புக டவுட் இருந்தால். இது மெயில் ஐடி, இது டெலிகிராம் லிங்க். நீங்கள் டெலிகிராமில் தான் இந்த PDF நான் போட்டு விடுவேன். வேணாலும் டெலிகிராம்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காலக் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்துடும். ஓகேங்களா? வேறு ஏதாவது உங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.